ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக வெஜ் குருமா எப்படி வீட்டில் பண்ணுறது, குக்கரில் பண்ணுறது, ப்ளஸ் அதை ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்டை கொண்டு வரது எப்படி, இதை தான் பார்க்க போகிறோம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஸோ தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க. நான் இங்கே கீரி போட்டிருக்கேன் தேங்காயை. இது அரை மூடி அளவு. இப்போ அதோட நறுக்குன 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் முந்திரி ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் அரைச்சி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நீங்கள் எந்த குக்கரில் குருமா வைக்க போகிறீங்களோ அந்த குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, 2-3 கிராம்பு இதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சு ஒரு நல்ல வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போகட்டும். இப்போது இதில் நறுக்கிற வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட ஒரு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக டேரெக்டாக குக்கரில் செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். இப்போது நறுக்கின கேரட், பீன்ஸ், அதோட காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். அதோட 1 கப் பட்டாணி ஊற வச்சு எடுத்துக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்கறிகளை ரொம்ப சின்னதாகவும் வெட்ட வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வெட்டிடாதீங்க. மீடியம் சைஸ்க்கு வெட்டுங்க, நல்லாயிருக்கும். இப்போது இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதோட அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாவோட பாதி பச்சை வாசம் போயாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதையும் எடுத்து இதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப திக்காக தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. காய்கறி தனியாக தண்ணி விடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 1 கை அளவு கொத்தமல்லி இலைகள் அதையும் போட்டு இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட போகிறேன். இதெல்லாம் ஓரளவு கொதிச்சு வரும் ஸ்டேஜில் குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது குக்கரை மூடி வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் கரெக்டாக நீங்கள் 3 விசில் விடுங்க. இப்போ 3 விசில் வரட்டும். இப்போது ஆறிடுச்சு குக்கர் நம்மளோடது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், குருமா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இதை நீங்கள் அரைச்சி ஊற்றுறதுனால இந்த தக்காளியோட டேஸ்ட்டு இதெல்லாம் என்ன ஆகும்னா காய்கறியில் நல்லா இறங்கி நல்லா புளிப்பாக டேங்கியாக சூப்பராக இருக்கும் குருமா. இதை சூடான சப்பாத்தி, பரோட்டா இதோடலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, வீட்லேயே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.